விழிக்குத் துணை நின் மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை உன் பன்னிரு தோள்களுமே பயந்ததனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே. எல்லாம் வல்ல அன்னை கனகதுர்க்கி அம்மனுடைய திருப்பாதம் பணிந்து முருகப்பெருமானுடைய திருப்பாதங்கள் பணிந்து குருவருளும் திருவருளும் கூடியிருக்கின்ற வேளையிலே இன்றைய தினம் மங்களம் பொருந்திய ஸ்திரவாரம் என்று சொல்லக்கூடியதாகிய இந்த தினத்திலே இங்கு மங்களமான ஒரு வைபவம் ஒன்று நடைபெறுவதற்கு அன்னை கனகதுர்க்கி அம்மனுடைய திருவருளோடும் முருகப்பெருமான் மற்றும் இவருடைய குலதெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களுடைய ஆசிகளோடு இந்த நிகழ்வானது நடைபெறுவதற்கு திருவிழம் கூடியிருக்கின்றன. அதாவது உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் இவர்கள் எல்லோரும் வருகை தந்து என்னோடும் எங்கள் தலைவர் ஜோனான் அண்ணா மற்றும் எல்லோரும் சேர்ந்து இவற்றை இன்று நடைபெறுகின்ற இந்த தியானமும் சொற்பொழிவும் என்கின்ற தலைப்பினிலே பரமாத்மா சக்தி பீடம் சித்தர் ரிஷி குருகுலம் சார்பாக பல நாடுகளிலே அவருடைய இந்த ஆன்மீக பணிகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த லண்டன் மாநகரிலும் இவற்றையெல்லாம் ஆரம்பித்து அன்னை கனகதுர்க்கி அம்பினுடைய ஆலயத்திலே நடைபெறுவதற்கு அம்பினுடைய திருவருளோடு நேற்றைய தினம் இவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் கலந்து ஆலோசித்து இன்றைய தினம் இந்த நிகழ்வானது இப்பொழுது மங்கள விளக்கேற்றி குருவர்களுடைய ஆசிகளோடு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதாவது அவருடைய நோக்கங்கள் என்னவென்றால், மனிதன் பிறக்கின்ற பொழுது அவன் பல கர்மாக்களோடு பிறக்கின்றான். அவன் முன்பு செய்த, அதாவது இகஜன்ம பூர்வ ஜன்ம ஜன்மாந்திர ஜன்மம் என்று சொல்லக்கூடிய 3 ஜன்மங்களிலே செய்யக்கூடிய பாவங்கள் புண்ணியங்கள் கர்மாக்கள் தான் எங்களை தொடர்ந்து வரும். நாங்கள் உழைக்கின்ற பொருட்களோ காசு பணமோ ஒன்றும் வரப்போவதில்லை. நாங்கள் என்ன போட்டோமோ அதுதான் எங்களுக்கு வரும். அவ்வாறு நாங்கள் இந்த பிறவியிலே நாங்கள் பிறந்திருக்கின்றோம். அதாவது அரிது மானிடலாய் பிறத்தல் அரிது, அதிலும் அரிது கூன் குருடு பேடு நீக்கு பெறுதல் அரிதல் என்று ஔவையார்கள் சொல்லியிருக்கின்றார். அதாவது மனிதனாக பிறப்பதே நாங்கள் புண்ணியம் செய்தவர்கள். அதிலே எந்த விதமான அங்கீனமில்லாமல் பிறப்பது இன்னும் சிறப்பான பிறப்பென்று சொல்லி ஔவை பாட்டியார் சொல்லியிருக்கின்றார். ஆகையால் நாங்கள் மனிதனாக பிறந்திருக்கிறோம் என்றால் நாங்கள் போன ஜென்மத்திலே புண்ணியம் செய்தவர்கள். ஆகையால் இந்த பிறவியில் நாங்கள் இன்னும் பல தர்மங்களையும் புண்ணியங்களையும் செய்ய வேண்டும். அவ்வாறு நாங்கள் செய்யும் பொழுதுதான் நாங்கள் அடுத்த பிறவி என்று இருக்கும் பொழுது ஒரு நல்ல பிறவியாக இருக்கும். அதாவது மாணிக்கவா சொல்லியிருக்கிற புல்லாகி பூடாகி புழுவாய் பறவாகி பல்புறமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என்று அப்படியே சொல்லிக்கொண்டு, அதாவது பிறந்திலத்தே நம்பெருமான் இவ்வளவு பிறவியும் இந்த ஆன்மா எடுக்கும். நீங்கள் செய்கிற பொறுத்து தான் இந்த பிறவியெல்லாம் நிர்ணயிக்கப்படும். நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. எது சொல்லப்பட்டதோ அது நடந்து கொண்டு போகுது. ஆல்ரெடி எல்லாம் எழுதப்பட்டதான் நடந்து கொண்டு போவதில் நாங்கள் புதுசாக ஒன்றும் உருவாக்கவில்லை. எங்களுக்கு என்ன நடக்கப் போதோ அங்கே எழுதப்பட்டது நடந்து கொண்டு போகின்றது. ஆகையால் நாங்கள் அதற்கு எங்களை தயார்படுத்த வேண்டும். நாங்கள் பாவம் செய்கிறதும் புண்ணியம் செய்வதற்கும் தர்மம் செய்வதற்கும் நாங்கள் எங்களை தயார்படுத்துவதற்கு அகமும் புறமும் தூய்மையாக்கப்பட வேண்டும். அதற்கு வழிகள் தான் இவ்வாறான வழிகள், தியானம் போன்றவைகள். தியானம் என்பது எங்களுக்கு மனிதனுடைய அமைதியான வாழ்வை கொண்டு செல்வது. அதாவது நாங்கள் கலியுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்வியல் ஒரு பரபரப்பான வாழ்வியல். எந்த நேரம் வேலைகள் செய்து கொண்டிருப்போம், மனதில் அமைதி இருக்காது. குடும்ப சூழல்கள், குடும்ப சுமைகள், சமூக சுமைகள், இவ்வாறாக எங்களுடைய சுமைகள் அதிகரித்து கொண்டு போகும் பொழுது எங்களுக்கு மனப்பாரம் ஏற்படும். மனதிலே சாந்தி இருக்காது. ஒரு மனதிலே ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள். அதுபோல் உடம்புலேயும் எங்களுக்கு சோர்வுகள் ஏற்படும். இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்வது தியானம். அது பல வழிகளிலே நாங்கள் அவற்றையெல்லாம் மேற்கொள்கின்றோம். அதிலே ஒரு வழிதான் உங்களுடைய பரமாத்மா சக்தி படத்தினால் உருவாக்கிய சித்தர் ரிஷிகுலம் வாழை மகரிஷி அவருடைய ஆசிகளோடு ஆன்மீக வாழ்வியல் கருத்தரங்கம் என்று ஆரம்பித்து மனிதருடைய வாழ்வியலை நல்வழித்தி படுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த தியானம் என்பது நாங்கள் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து கண்ணை மூடிக்கொண்டு ஒரு பொருளை நினைத்துவோம். தெய்வம், உங்களுக்கு குலதெய்வத்தை நாங்கள் நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது எங்களுடைய மனம் அங்கே குவிக்கப்படுகிறது. அதாவது ஒரு நிலைப்படுத்தும் பொழுது நாங்கள் ஒடுக்கப்படுகின்றோம். அதாவது சாந்தப்படுகிறது, அந்த சாந்தி அடைகின்றது, மனம் சாந்தி அடைகின்றது. அதுபோல்
உடலிலே வந்து பயிற்சிகள் செய்யும் பொழுது, தியான பயிற்சிகள் செய்யும் பொழுது, ஆசனங்கள், யோகாசனங்கள்லாம் இருக்குது, நிறைய ஆசனங்கள், பத்மாசனம், யோகாசனம், மற்ற மயூராசனம், சிம்மாசனம் இப்படிலாம் இருக்குது. ஒரு ஆசனங்கள் செய்யும் பொழுது எங்களுடைய உடல் ரீதியான அசைவுகளினாலே அதிலே வந்து நோய் நொடி இல்லாத வாழ்வை தரக்கூடியது தியானம். ஆகையால் தியானம் என்பது மனத்தையும் உடலையும் மென்டலி ஃபிசிக்கலி ரெண்டு விதமாக அந்த தியானம் வந்து எங்களை வாழ்வியலிலே வந்து சரிப்படுத்தக்கூடியது. இறைவனுடைய வழிபாட்டிலும் மிகவும் முக்கியமாக சொல்லப்படுகிறது. நாங்கள் முதல் இறை வழிபாடு செய்யும் போது நாங்கள் எங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதாவது வந்து எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதான் நாங்கள் முதலில் ஆலயத்துக்கு வரும்பொழுது விநாயகப் பெருமானை கும்பிடுகின்றோம். அவரை கூட்டி குனிந்து எழும்பி அவருடைய வழிபாடு செய்யும் பொழுது நாங்கள் அடுத்த வழிபாட்டுக்கு தயாராக்கப்படுகின்றோம். அதனால் முதலில் விநாயகரை வைத்தார்கள். பார்த்தீங்களா, வாசல் வரைக்கும் வாசலில் பிள்ளையார் இருப்பார். முதல்ல நாங்கள் அவரை கும்பிட்றோம். இப்போ இந்த வந்தோடனே முன்னுக்கு ஸ்தம்பத்துக்கு ஒரு பிள்ளையார் இருக்கிறார், அவரை கும்பிட்றோம். இப்போ இந்த போய் பிரதானமாக இருக்கிற பிள்ளையாரை கும்பிட்றோம். பார்த்தீங்கன்னா முதல்ல விநாயகர் வழிபாடு 2-3 வழிபாடு முடிஞ்சிடும். ஏனென்றால் எங்களை நாங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சரிப்படுத்த வேண்டும். உள்ளுக்குள்ளே வந்தோன்னு நாங்கள் எங்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த விதமான சிந்தனை இல்லாமல் மேலும் செய்கின்ற வழிபாட்டிலே வந்து நாங்கள் கூடுதலாக ஈடுபடுவதற்கு முதலாவதாக விநாயகர் வழிபாட்டிலே வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து மற்ற வழிபாடுகளெல்லாம் எங்களை தொடர்ந்து அம்பாளை கும்பிடுகின்றோம், முருகப்பெருமானை, சிவனை, பார்வதியெல்லாம் கும்பிடுறதுக்கு நாங்கள் கோயில் அமைதியாக மன ரீதியாக உடல் ரீதியாக எங்களை நாங்கள் தயார்படுத்தி வழிபாடு செய்வதற்கு எங்களை தியானங்கள் எல்லாம் ஒருங்கமைக்கின்றன. அந்த வகையிலே இன்றைய தினம் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னையும் வந்து பரவழைத்தார்கள். அழைத்து எங்கள் குலம் அவர்கள் அன்புக்குரிய நயினி நாகபூசணி அம்மனுடைய பக்தர் ஐயாராக இருந்து அம்பியுடைய திருவிழா பெற்ற குலரட்னம் அவர்கள் என்னை அழைத்து, ஐயா நீங்கள் கட்டாயமாக இந்த நிகழ்வுகளே கலந்து கொண்டு எங்களுக்கு ஒரு ஆசிகளை நல்க வேணும் என்று கூறியிருந்தால் அம்பியினுடைய திருவள்ளோடு அழைக்கப்பட்டது. அவற்றையும் அந்த வகையில் இன்றைய தினம் வரைய தந்து இவற்றையெல்லாம் செய்கின்றேன். அதே நேரம் எங்களுடைய வாழை சுவாமிகளுடைய அவருடைய எண்ணங்களிலே தோன்றுகின்ற சக்தியினுடைய முருகப்பெருமானுடைய சிந்தனைகளோடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமைகளை அவர் கொடுத்திருக்கின்றார். அதில் எனக்கு வந்து ஒரு சில ஆதிசக்தியின் மகத்துவம் என்று அவருக்கு கிடைத்ததாக சொல்லி அதை நேற்றைய தினம் தந்திருந்தார். அவற்றை பற்றி உங்களுக்கு சொல்லி அப்படி ஒவ்வொரு தினம் தங்களுடைய கருத்துக்களெல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் அவருடைய சிந்தனையிலே தியானம் ஊடாகவும் அவருடைய வழிபாட்டின் ஊடாகவும் அவற்றையெல்லாம் இந்த தெய்வங்கள் எல்லாம் அவருக்கு வலியுறுத்தி அந்த வழியிலே இந்த சிந்தனையை பற்றி உங்களுக்கு சொல்வதற்கு இருக்கின்றேன். கவனமாக செவிமடுத்துக் கொள்ளுண்டோ. அதன் பிறகு அவர் உங்களுக்கு அதை பற்றி சொல்வார். ஆதிசக்தியின் மகத்துவம். ஆதிசக்தி ஜோதிமயமானவள். அம்பாள் வந்து எப்பயும் ஒளி வடிவமானவள், ஜோதிமயமானவள். அவளை அறிய பல நூற்றாண்டுகளுக்கு பலரும் தவமேற்றி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ரிஷிகள் முனிவர்களெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் எல்லாம் இறைவியை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாங்களாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ரிஷிகள் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா சுற்றி ரிஷிகள் இருக்கிறார்கள், எங்களுக்கு தெரியாது. அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் அவர்கள் செய்கிற தவமும் பலன் தான் நாங்கள் இருக்கிறோம். எல்லாரும் உலகமே அழிந்து போகிறோம். அவர்கள் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். நூற்றாண்டுகளுக்கு பலரும் தவம் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அம்மெய்யான சக்திய ஜோதியை காண மக்களும் சத்தியத்தை கடைப்பிடிக்க வேண்டும் அல்லவா? அதாவது அதான் இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த தியானமூடாக நாங்கள் சக்தியை நாங்கள் பெறுவதற்கு நாங்கள் சத்தியஜோதி உண்மையான ஒளி வடிவம் சத்தியஜோதியை வழிவதற்கு சத்தியத்தை நாங்கள் நேர்மையை உண்மையை கடைப்பிடிக்க உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், பக்தி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அதில் சொல்லியிருக்கிறார். ஆகையால் தான் மக்கள் பல ரூபத்தில் சக்தியை கண்டேன், அம்பிகை தரிசித்தேன் என்று பிதற்றினாலும் உண்மையில் அது அவள் அல்ல என்று இவர்கள் உணர மாட்டார்கள். ஏனென்றால் இது அவர்களின் அறியாமை. அதாவது வந்து நேற்று ஒரு விடயம் அவர் சொல்லியிருந்தார். இறைவன் வந்து மனித ரூபத்திலே வந்தால் உதவி செய்வார்கள். அதாவது நேரடியாக அது ஒரு காலத்தில் ஒரு யுகத்தில் இறைவனும் மனிதனும் உரையாடினார்கள். அதெல்லாம் கதை. இந்த கலியுகத்தில் இறைவன் நேராக வரமாட்டார். அதாவது பல மனித ரூபங்களிலே எங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அந்த வகையிலே அவர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள், ஏதோ ஒரு வழியை காட்டுவார்கள். அதனைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? உண்மையில் அது அவள் அல்ல என்று அவர்கள் உணரமாட்டார்கள். ஏனென்றால் இது அவர்களின் அறியாமை. இப்பேற்பட்ட மகாசக்தியை எளிய முறையில் தரிசிப்பதற்கு அவளே பரமாத்மன் மூலம் வழிவகுத்து மக்களை நெறிப்படுத்த முன்வந்துள்ளாள். அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவாண்டு என்று இருக்கு. ஜீவாத்மான்றது நாங்கள் எல்லாரும். அதான் ஆலயங்களில் கும்பிட்ற முன்னுக்கு ஒரு சிம்மம் பலிபீடம்லாம் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு சிங்கம் உண்டு, அம்மனை பார்த்து கொண்டிருக்கும். இல்லாட்டி ஒரு எலி பிள்ளையாரை பார்த்து கொண்டிருக்கும். இல்லாட்டி மயூரம் அதெல்லாம் அது ஜீவாத்மா, ஆன்மா.
இங்கால பலி. அது ஆலயத்துக்குள்ளே வந்தோடனே நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை எங்கள் கஷ்டத்துமம்னா அதில் பலியிட வேணும். எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனை நோக்கியதாகிய தொடர் வழிபாட்டை அதான் ஆன்மா வந்து இறைவனை நோக்கி இருக்கின்றன. அதிலே பலியிட்டு நாங்கள் இறைவனை நோக்கி வழிபாடு செய்யணும்னு சொல்லி அந்த ஜீவாத்மா. பரமாத்மான்றது இறைவன், பொதுவாக சொல்ல இறைவன். ஒவ்வொரு நீங்கள் முருகப்பெருமானி பரமாத்மா, சக்திய பரமாத்மான்னு பொதுவாக சொல்லுகிற எல்லா ஆத்மா இறைவன் பரம்பொருள் எல்லாம் பரமாத்மா. பரமாத்மாவான் மூலம் வழிவகுத்து மக்களை நெறிப்படுத்த முன்வந்துள்ளாள். அந்த பரமாத்மான்றது நீங்கள் முருகப்பெருமானை சொல்லுங்கள். முருகப்பெருமான் மூலமாக முருகனை வழிபாடுவதன் மூலமாக சில பேர் சிவனை வழிபடுவார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இறைவனை தலையாய தெய்வமாக கொண்டு வழிபடுவதன் மூலமாக தங்களை நெறிப்படுத்தி கொள்ளுதல் சரிதானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவே நெறி தர்மம். நெறியை கடைப்பிடிப்பதன் மூலம் அவளை ஒரு காலத்தில் ஏதோ ஒரு பிறவியின் இறுதியில் நிச்சயம் காண வாய்ப்பு உண்டு என்று கூறியுள்ளாள். அதாவது நாங்கள் இவ்வாறு நெறி தர்மம் நெறியை கடைப்பிடிப்பதன் மூலமாக ஆஸ்திகர் நாஸ்திகர்கள் 2 பேர் இருக்காங்க உலகத்தில். அதில் இறைவனை நம்புவர்கள் இருக்கிறார்கள், நம்பாதவர்கள் இருக்கிறார்கள். அந்த நம்பாதவர்களும் நீங்கள் சொன்ன மாதிரி இறுதி காலத்திலே இறைவனை உணர்ந்து தான் செல்வார்கள். அதுதான் ஆகமம் சொல்லப்படுது. அது அவர்கள் இறைவனை நம்பாட்டி கூட இறுதியிலே தன்னுடைய ஆத்மா பிரியங்காலங்களிலே இறைவனை நினைத்து தான் செல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த தன்மையை தான் நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். அதிலே அதாவது அதுவே நெறி தர்மம். நெறியை கடைப்பிடிப்பதன் மூலம் அவளை ஒரு காலத்திலே ஏதோ ஒரு பிறவியின் இறுதியில் நிச்சயம் காண வாய்ப்புண்டு என்று கூறியுள்ளார்கள். நாங்கள் இந்த பிறவியிலே இறுதியாக நாங்கள் ஆலயத்துக்கு செல்லாவிட்டாலும் இறைவனை வழிபடாவிட்டாலும் இறுதி காலத்திலே நாங்கள் இறைவனை கட்டாயமாக நாங்கள் அறிந்துதான் செல்வோம் என்று வலியுறுத்தப்படுகிறது. அதுவரை மக்கள் காண அகத்தூய்மையும் முழுமையாக இல்லை, ஆத்மனும் பரிசுத்தமாக ஆகவில்லை என்ற நிலையில் எப்படி அவளை காண முடியும்? இதுதான் பாயிண்ட். அதாவது நாங்கள் எங்களை பரிசுத்தமாகவும் நாங்கள் எங்களை தூய்மையாக்கப்படுவதற்கும் என்ன தேவை? தியானம். அந்த தியானம் என்பதன் மூலமாக தான் இவற்றை நாங்கள் காண இயலும் என்றதை வலியுறுத்திருக்கின்றீர்கள். சக்தியிலேயே அண்டமில்லை, அண்டத்தின் அங்கே அசைவை ஆதிசக்தி தான், ஆதியும் மந்தமும் அவள்தான். அதாவது அண்டம் என்பது உலகம், இந்த பூமி. இந்த உலகத்திலே சக்தி இருந்தால் தான் இயங்கும். பூமி சுழண்டு கொண்டு தான் இருக்குது தானே. அது 24 hours வேலை எங்களுக்கு நாங்களாம் சுற்றி கொண்டான்னு இருக்கிறோம். எப்படி சுற்றுது? ஏதோ ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் விடாத தான் சுத்தப்படுது. உலகம் பூமி சுத்த தான் இங்கே பஞ்சபூதங்கள் இயங்கி கொண்டிருக்கு. பூமி சுற்றுற நின்று சென்றால் காற்று இருக்காது, ஆகாயம் இருக்காது, நெருப்பு இருக்கா, ஒன்றுமே எல்லாம் நின்றும். அப்போ பூமி சுற்றி கொண்டிருக்க தன்னுடைய வேலையை செய்து ஒரு மெஷின் மாதிரி தான். அது சுத்த தான் வேலை செய்யும். அது மாதிரி பூமி அண்டம் சக்தி இல்லையே அண்டம் இல்லை. அந்த சக்தியின் ஊடாக தான் அந்த அண்டம் சுற்றி கொண்டிருக்கின்றது. அண்டத்தின் அங்கே அசைவை ஆதிசக்தி தான் அவள் இயக்கி கொண்டிருக்கிறாள். ஆதி மந்தம் அவள் தான். அவள் முடிவும் முடியும் முடியா முதலே முடியும் முடியா முதலே என்று சொல்கிறார்கள். அவளுக்கு முடிவே இல்லை, முடிவும் இல்லை, இறைவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அண்டம் புண்டத்தின் ஆட்சியும் உள்ளே அவளே, ஆத்மபந்தமும் அவளே, அவளன்றி ஒரு அணுசும் அசையாது. அதாவது அண்டம் புண்டத்தின் ஆட்சி. புண்டம் என்பது உடம்பு. எங்களோட உடம்பு தான் புண்டம். இந்த சரீரம் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது புண்டம் என்று சொல்வார்கள். அதனால் நீங்கள் இறுதி காலத்தில் பார்த்தீங்கன்னா சிரார்த்தங்கள் செய்ய புண்டம் போடுவார்கள். அதே புண்டம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் இந்த மனிதன் முதலிலே எப்படி உருவாகிறோம் என்றால் ஒரு தாயினுடைய திருக்கருவறையிலே ஒரு புண்டமாக தான் உருவாகும். பிகினிங் ஸ்டேஜ் அதுதான். ஒரு சதப்புண்டமாக உருவாகி அந்த ஆன்மா செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு அதற்கு அங்கங்கள் அளிக்கப்பட்டு அந்த குழந்தை வளர்ச்சி அடையும் தாயினுடைய கருவறையிலே. இறுதியில் ஒரு பூர்ண குழந்தையாக அது செய்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பிறக்கும். அது எப்படி பிறக்கணும்? அது என்ன கர்மா செய்து அந்த தாய் தகப்பனுக்கு பிறந்ததோ அந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தை பிறக்கும். அந்த புண்டம் என்பது பிகினிங் ஸ்டேஜ். இந்த வயிற்றில் ஸ்டொமக்கில் இறந்த பிறகு இந்த ஆன்மா உடலை விட்டு போன பிறகு திருப்பி நாங்கள் அவற்றை இந்த உலகத்திலே கூப்பிட்டு செய்யும் பொழுது புண்டம் என்கின்ற வடிவிலே கூப்பிடணும். அதனால தான் நாங்கள் இந்த பிதிர்கடன் செய்ய புண்டம் பிடிச்சி வைப்பார் ஐயர் பார்த்தீங்க. அதிலே இந்த ஆன்மாக்கள் உறைந்திருக்கு. புண்டம் என்கின்ற வகையிலே அவற்றை நாங்கள் பிடித்த எப்படி பிகினிங் ஸ்டேஜில் அந்த ஆன்மா உருவானதோ உடலை விட்டு இந்த ஆன்மா சென்ற பிறகு மீண்டும் அதே ஸ்டேஜுக்கு கொள்கிறோம். அதனால் புண்டம் படிக்கின்றோம். அதெல்லாம் வேறு அங்கால பக்கம் போகுது. அபரக்கிரியைக்குள்ளே அதெல்லாம் போகுது. நிறைய இதில் இருக்குது. அந்த புண்டம் என்பது எங்கள் உடம்பை குறிக்கிறது. ஆட்சியும் அவளே, எங்களை ஆள்பவளும் அவளே, அவள் இல்லாமல் அணுவும் அசையான்னு சொல்லி. அதாவது இருக்கின்ற எந்த இதுவும் சக்தி இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. சக்தி இல்லாட்டி சிவம் இல்லை, சிவம் இல்லாட்டி சக்தி இல்லை. பிறங்க முனிவட்ட கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு. கௌரி இதில் எல்லாம் நடந்த நிறைய கதையெல்லாம் இருக்குது.
இயற்கையின் பேரின்பமே அவள்தான். ஆத்மனோடு உன்னோடு உறவாடுகிறவள் இயங்க வைக்கிறாள். சிற்றின்பம் வேறு, பேரின்பம் வேறு. நாங்கள் எல்லாம் வாழ்ந்து வைக்கின்ற சிற்றின்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பம், மனைவி, பிள்ளை, குட்டி, ஆசை, பொருள் என்று சிற்றின்ப வாழ்க்கை. பேரின்பம் என்பது இறைவனோடு ரெண்டரை கலத்தல். இறைவனை நோக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி தியானங்கள் மூலமாக இறைவனை நோக்கியதாகிய வழிபாடெல்லாம் பேரின்பத்தை நோக்கி கொண்டு செல்லும். சிற்றின்பம் எல்லாம் மற்ற பக்கம், குடும்பம், வாழ்க்கை என்று. அதாவது சிற்றின்பத்தில் இருந்து பேரின்பத்தை காண வேண்டும். அதுக்கு தான் நீங்கள் செய்கிறீர்கள் இந்த வழிபாடுகள். சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்தை நாங்கள் காண வேண்டும் என்று அதில் போட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் இயங்க வைக்கிறார்கள். ஓங்காரமும் அவளே, ஆதிசக்தியும் அவளே, அகிலாண்ட நாயும் அவளே. அகாரம், உகாரம், மகாரம். அது ஓங்காரம். ஆ, ஓ, ஓ. அகாரம், உகாரம், மகாரம். ஆ, ஓ, ஆமா மூன்றும் செய்தால் ஓம். அந்த அகாரம், உகாரம், மகாரம் மூன்றும் சேர்ந்தும் பொழுது ஓம் என்ற பிரணவத்திலே இருப்பவள் சக்தி. ஆதிசக்தியும் அகிலாண்ட நாயகியும் அவளே. ஓமன்னம் பிரணவரூப நாயகா. முனாயப் பெருமாள் தான் முழுமுதற் கடவுள். அவர் ஆதிப்பொருள். அவர் ஓங்காரத்தின் வடிவமான மூத்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஓங்காரம் சக்தி. அதிலே அம்பாலும் இறைவனும் எல்லா இறைவனும் ஓம் சக்தி ஓங்கார வடிவுடையவர்கள் அவளே. ஆதிசக்தியும் அகிலாண்ட நாயகியும் அவளே. எங்களுக்கு ஆதி சக்தியாகவும் அகிலாண்ட நாயகி, இந்த உலகத்துக்கே நாயகியாக ஸ்ரீமாதா என்று சொல்லுவாங்க. லலிதா சஹஸ்ரநாமத்திலே ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்ஞி. முதலாவது சொல்கிறது ஸ்ரீமாதா. ஸ்ரீமாதான்னு சொன்னால் எங்களுக்கு மாத்திரம் அம்மா இல்லை, உலகத்தில் இருக்க அனைத்து ஜீவராஜனுக்கும் தாயே. அதான் லலிதா சஹஸ்ரநாமத்திலே சொல்லப்படுகிறது. ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்ஞை என்று சொல்லிக்கொண்டு அப்படி போகும். உள்ள அகிலாண்ட நாயும் அவளே. ஆதிசக்தியின் இந்த மகத்துவத்தை எல்லாம் நீங்கள் உணர்ந்தால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள்.